உறவுகளுக்கு வணக்கம். பேசுவது மகேஷ் பாபு. இன்று ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடந்தது என்பதை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். இது வாங்குவதற்கு விற்பதற்குண்டான ரெக்கமெண்டேஷன் இல்லை. தயவுசெய்து நீங்கள் வாங்குவதற்கு விற்பதற்கு முன் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரிடம் கன்சல்ட் செய்து வாங்கவும் விற்கவும். இன்று நிப்டி 172 பாயிண்ட்கள் உயர்ந்தும் சென்செக்ஸ் 567 பாயிண்ட்கள் உயர்ந்தும் காணப்படுகின்றது. இன்று மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸும் சிட்டிசன் பைனான்சியல் குரூப்பும் கூட்டு சேர்ந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டியை உலகளாவிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டியை செய்வதற்கான ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். இது இன்ஃபோசிஸ் டோபாஸ் பிளாட்ஃபார்ம் சிட்டிசன்ஸ் பைனான்சியல் குரூப் இணைந்து செய்ய போகிறது. மற்றும் ஃபியூயல் ஷார்டேஜ், எரிவாயு தட்டுப்பாடு என்பது மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தை மிகவும் கவலைக்குள்ளாக்கியுள்ளது. வாடி சர்ஜிக்கல்ஸ் கிளவுஸ் தயாரிக்கும் நிறுவனம் தங்கள் கிளவுஸ் தயாரிக்கும் யூனிட்டை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு, பெட்ரோல் பொருட்களின் விலையேற்றம் விமான நிறுவனங்களின் வருமானம் பாதிக்கக்கூடும் அல்லது விமான நிறுவனங்கள் தங்கள் கட்டணங்களை உயர்த்த கூடும். பப்ளிக் செக்டாரில் டிஃபென்ஸ் செக்டார்ஸ் மிகவும் நன்றாக உள்ளது. பிஇஎல் 1011 கோடி ஆர்டர் கிடைத்துள்ளது. ஆஸ்ட்ராஜெனிகாக்கு கேன்சர் ட்ரக் அப்ரூவல் கிடைத்துள்ளது. ஆஸ்ட்ராஜெனிகா கெட்ஸ் இன்ஃபன்சி அப்ரூவல் ஃபார் லிவர் கேன்சர் ட்ரீட்மெண்ட். கார்சினோமா லிவருக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய கேன்சர் ட்ரக் ஆஸ்ட்ராஜெனிகாவுக்கு அப்ரூவல் கிடைத்துள்ளது. நன்றி, வணக்கம்.